இளைஞனா இருந்தான். அவனை அழைத்து அவனுக்கு சில காரியங்களை சொல்றாரு. சொல்லி அதன் பிறகு கர்த்தர் அவனோடு கூடவே இருக்கிறார். சாமுவேலிடத்துல சொன்ன ஒரு வார்த்தையும் அவர் தவறி போக விடவில்லை. எல்லா வார்த்தைகளையும் அவர் நிறைவேற்றினார். சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஆனா சாமுவேல் எந்த இடத்துலையும் போய் நான் தான் இஸ்ரவேலின் தீர்க்கதரிசின்னு சொல்லல. ஆனா கர்த்தரே இதை தெரிய பண்ணினார். எங்க தான் முதல் பெயர்சபா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கும்படியாய் கர்த்தர் அவனை வழி நடத்தினார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை வைத்திருந்தாரானால், அப்படிப்பட்ட அபிஷேகத்தை உங்கள் மீது வைத்திருந்தாரானால், நீங்கள் ஒரு தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பீர்களே. ஆனால் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். நீங்கள் யார்கிட்டே சொல்ல தேவையில்ல. கர்த்தர் உங்களை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் என்று இந்த உலகம் உங்களை காணும். கர்த்தர்